கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு 5/3/2026 வியாழக்கிழமை மதியம் பிற்பகல் 3 மணி. அன்பானவர்களே, நேற்று ரேஷன் கடையில் பொருள்லாம் வாங்கினேன். அரிசி, கோதுமை, சீனி, பாமாயில், பருப்பு. நேற்று 8:30 மணிக்கெலாம் அங்கே போயிட்டு லைன் போட்டு ஆளாக வாங்கிட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கோதுமை நல்ல கோதுமையாக இருக்குது, சரிங்களா? 5 கிலோ கோதுமை கிடைக்கும், 15 கிலோ அரிசி கிடைக்கும். அரிசி தான் இப்போது நல்லா இல்லை, கோதுமை நல்லா இருக்குது. இந்த கோதுமையை பையன் கேட்டான், எங்களுக்கு கோதுமை தாங்கன்ட்டு. கோதுமையை படைக்கிறதுக்கு கழுவுறதுக்கு ஆள் இல்லை. அதான் இதை தட்டி அதை கொஞ்சம் பிறக்கணும், தேவையில்லாததெல்லாம் கொஞ்சம் பிறக்கி எடுத்துகிட்டு திரிக்கணும். இந்த ஒரு சக்கி இருக்குது, சக்கினா மாவு மில், சரிங்களா? பாம்பேயில் உள்ள மாதிரி உள்ள மாவு மில் அது. பாம்பேயில் திரிக்கிற மாதிரி நல்லா சூப்பராக திரித்து கொடுப்பாங்க. அங்கே கொண்டு போய் திரிச்சிட்டு வரணும். அதான் அதை கொஞ்சம் சுத்தப்படுத்துறதுக்கு தட்டி வச்சுருக்கேன். அன்பானவர்களே, அன்பான தெய்வ பிள்ளைகளே, மணி 3:30, சரிங்களா? இவ்வளோ நேரம் இவ்வளோ கோதுமே சுத்தப்படுத்தியிருக்கேன். இதெல்லாம் அதிலிருந்து எடுத்திருக்கேன். அன்பானவர்களே, இவ்வளவு சுத்தப்படுத்தினக்கு ஆகுது, இது இவ்வளவு சுத்தப்படுத்த வேண்டியது. அன்பானவர்களே, கோதுமை பரவாயில்ல, மோசமான கோதுமையாக இல்லை. ஆனால் சம்பா கோதுமை இல்லை, சம்பா கோதுமை இதோட சூப்பராக இருக்கும். ஆனாலும் கோதுமை பரவாயில்ல, மோசமாக இல்லை, அந்த அளவுக்கு தூசிலாம் இல்லை. அன்பானவர்களே, தெய்வ பிள்ளைகளே, நேற்று கோதுமையை க்ளீன் பண்ணேன். இன்றைக்கி ஒரு 11 மணிக்கு போல் கங்கனாங்குளம் பக்கத்தில் பூதத்தாங்குடியிருப்பில் இருக்கிற அந்த சக்கியில் மாவு மில்லில் கோதுமையை திரிச்சிட்டு வந்திருக்கேன். அன்பானவர்களே, சரிங்களா? அந்த சக்கியில் மாவு திரிச்சா பாம்பேயில் திரிச்ச மாதிரி இருக்கும். பாம்பே சக்கி ஆட்டா, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும், வேறு எங்கேயும் அந்த மாதிரி இருக்காது. அவ்வளோ நைஸாக இருக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே அங்கே தான் போய் அந்த மாவு மில்லை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே தான் திரிப்பேன். நம்ம அங்கேருந்து கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் போகணும். மெனக்கிட்ட அதுக்காக போய் அங்கே போய் திரிச்சிட்டு வந்தேன் இன்றைக்கி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, 5 கிலோ 75 ரூபா திரிக்க, 1 கிலோவுக்கு 15 ரூபா மாவு திரிச்சிட்டு வந்தேன், கோதுமையை திரிச்சிட்டு வந்தேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா?